புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காகவும் இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நம்ம சிறுநீரக கற்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். கிட்னில ஸ்டோன் எதனால ஏற்படுது, இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், இதற்கு மூலிகை மருந்துகள்லேயே இது சரி பண்ண முடியுமா, கற்களை கரைக்கிறதுக்கான வழிகள் இருக்கா, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக்கினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் தேவி சரவண்யா இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நமக்காக இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சிறுநீரக கற்கள் அதை பற்றி பேச போகிறோம். ஜென்ரலாக உப்பு அதிகமாக சேர்க்கறதுனால கற்கள் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது லேமேனுக்கு எல்லாருக்குமே புரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு தான் சிறுநீரக கற்கள் அதிகமான கற்கள் உருவாகும், பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. சிறுநீரக கற்கள் எதனால ஏற்படுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஓகே, இப்போது நம்மளுடைய கிட்னி ஹெல்த் பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போது நம்மளுடைய கிட்னி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அந்த உறுப்பு நம்மளுக்கு எதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் ஆகுது. ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா கிட்னி நம்மளுக்கு புது இரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணி கொண்டு வரக்கூடிய அந்த செல்ஸை கிட்னி தான் நம்மளுக்கு செக்ரீட் பண்ணி கொடுக்குது. எரித்ரோபாய்டின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த எரித்ரோபாய்டின் தான் நம்மளுக்கு மெச்சூர் ஆகி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இரத்த அணுக்களாக நம்மளுக்கு மாறி வருது. ஸோ நம்மளுடைய ஹீமோக்ளோபின், நம்மளுடைய ஆர்பிசி செல்ஸ் நம்மளுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு கிட்னியும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதை தவிர இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை, கழிவுகளை நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை நம்மளுக்கு வெளியேற்றுது. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா யூரியா, கிரியாட்டின், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய சுகர் மாலிகுல்ஸ், குளுக்கோஸு, தேவையில்லாத உப்புச்சத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா சிறுநீரகம் தான். ரத்தம் பார்த்திங்க அப்படின்னா சிறுநீரகத்துக்குள்ளே பவுமன்ஸ் கேப்சூல்ஸ் வழியாக நம்மளுக்கு ரத்தம் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஊடுருவி போக ஆரம்பிக்கும். சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் நல்ல சின்ன சின்ன அணுக்கள் மாதிரி செல்ஸ் இருக்கும். அங்கே போய் நம்மளுக்கு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்கும். அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா தேவையில்லாத ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்து நம்மளுக்கு யூரின் வழியாக நம்மளுக்கு வெளியே தள்ளி விட்டுறது, யூரின் வழியாக நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுறது. அதுக்கப்புறமா ரத்தம் நம்மளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் மூலமாக நம்மளுக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ இது மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரியாட்டின், யூரியா, இந்த மாதிரி தேவையில்லாத உப்பு சத்துக்கள் எல்லாத்தையும், தேவையில்லாத குளுக்கோஸ் சத்துக்கள், தேவையில்லாத மற்ற புரத சத்துக்கள் எல்லாத்தையும் இந்த கிட்னி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அது எல்லாத்தையும் யூரின் வழியாக நம்மளுக்கு கழிவுகளாக நம்மளுக்கு வெளியேற்றி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ப்ராப்பராக நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கப்போ, கிட்னியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதப்போ பார்த்திங்க அப்படின்னா பிளட்டில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ யூரியா லெவல், கிரியாட்டின் லெவல், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், இது மாதிரி மற்ற உப்பு சத்துக்கள், தாது உப்புகள் எல்லாமே நம்மளுக்கு ரத்தத்தில் நார்மலான ஒரு அளவுகளில் நம்மளுக்கு இருக்கும். இப்போது கிட்னி நம்மளுக்கு ஃபங்க்ஷன் சரியாக பண்ண ஆரம்பிக்கலை, ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் சரியாக நடக்கலை. நம்ம எதனாலலாம் நம்மளுக்கு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு சரியாக நடக்காமல் இருக்கலாம்? ஒன்று யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம், நோய் தொற்று கிருமிகள் ஏதாவது ஏற்படலாம், நம்ம பாடியை நம்ம அதிகமாக டீஹைட்ரேஷன் நம்ம நடக்கிறதுக்கு நம்ம ஒரு சான்சஸ் கொடுத்துருக்கலாம். என்னென்னா தண்ணி அதிகமாக எடுக்காமல் இருக்கலாம். ஒரு வறட்சியான கிளைமேட்டில் நம்ம இருந்துட்டு தண்ணி தட்டுப்பாடு இருக்கக்கூடிய இடத்துல தண்ணி எடுக்காமல் இருக்கலாம். இல்லை கிட்னி ஓவர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நம்ம அதிகமான உப்பு சத்துக்கள் நிறைந்த தண்ணீரை நம்ம பருகி இருக்கலாம் ரொம்ப லாங் டேர்மாக. ஃப்ளூரைட்ஸு இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட்டில் கலந்த தண்ணீரை பருகிருக்கலாம். இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் அது புழு பூச்சிகள் அதில் வளராமல் இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர், குளோரைட்ஸ் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா. இது மாதிரி நிறைய யூஸ் பண்ண வாட்டர்ஸை நம்ம லாங் டேர்மாக நம்ம கன்சியூம் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த உப்பு சத்துக்கள்லாம் நம்மளுக்கு டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். உடம்புக்குள்ளேயே நம்மளுக்கு தேக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி தேங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா சிறுநீரகமும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு குறைவாக ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அந்த உப்பு சத்துக்களை நம்மளுக்கு வெளியேற்றப்படாத ஒரு நிலைமை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம ஃபுட்லேருந்து கூட இருக்கலாம், நம்ம அன்றாட டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காய்கறிகளில் இருக்கக்கூடிய அந்த பெஸ்டிசைட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் முதற்கொண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு, இல்லை ஒரு சில பேர்த்துக்கு வெஜிடபிள்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா
கால்சியம் ஆக்சலேட் இது மாதிரிலாம் இருக்கும். தக்காளிலலாம் அது மாதிரிலாம் இருக்கும். இந்த காம்பை ஒட்டி தான் அந்த இதெல்லாம் இருக்கும். வெள்ளை கலரில் ஒரு மாதிரி ஒரு தக்காளியை கட் பண்ணோன்னா ஒயிட் கலரில் ஒரு மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அதோடு அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த காம்போடு நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஆக்சலேட் ஸ்டோன்ஸு ஆக்சலேட் உப்புக்கள் எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்குள்ளே நம்மளுக்கு படிய ஆரம்பிக்கும். அப்போது கிட்னி ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு குறையிறப்போ கொஞ்சம் ஸ்லக்கிஷாக வேலை பார்க்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த உப்பு சத்துக்கள் எல்லாமே ஒன்று நம்ம கிட்னிக்குள்ளேயே நம்மளுக்கு சில பேர்த்துக்கு திரண்டு கல் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிக்கும். எப்படி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு உப்பு வந்து சேர்ந்து அப்படியே படிமமாகி நம்மளுக்கு ஒரு கட்டிகள் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஒரு கல் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம பேஷண்ட்ஸ் வந்து யூரின் வழியாக வெளியே வந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ஒரு 1-2 நாள் முள்ளங்கி சாறு இல்லாட்டி நெருஞ்சி முள்சாறில் நம்ம ஊற போட்டோம் அப்படின்னாவே அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கரைஞ்சிரும். அப்போது நம்மளுக்கு அது வந்து செடிமெண்ட்ஸ் ஆகி நம்மளுக்கு அந்த ஃப்ளோவில் வந்து நம்மளுக்கு அப்படியே உருட்டிக்கிட்டு நம்மளுக்கு கல் மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம மெடிசன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு இல்லை கிட்னி ஃபங்க்ஷனை நம்மளால் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்டோன்ஸ் வந்து தன்னாலேயே நம்மளுக்கு கரைஞ்சி நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுரும். ஆனால் அது நம்மளுடைய உடம்புக்குள்ளே நடக்கிறது இல்லை. கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது. கிட்னியோடைய அதோடைய ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு குறைவாக இருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டோன்ஸ் வந்து சேர்ந்தது ஃபார்ம் ஆனது. ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது. சிஸ்டீன் ஸ்டோன்ஸ் இருக்குது, ஸ்ட்ராவைட் ஸ்டோன்ஸ் இருக்குது, கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் இருக்குது, இது மாதிரி பொட்டாசியம் ஸ்டோன்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய விதவிதமான கற்கள் அந்தந்த உப்புகளை பொறுத்து அந்த கற்கள் விதவிதமாக நம்மளுக்கு இருக்குது. ஒரு ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும் ஓரத்துலலாம், சில இது வலுவலுன்னு இருக்கும், சில இது வந்து பார்த்திங்கன்னா இரெகுலர் ஷேப்பில் இருக்கும், சில இது உருண்டையாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரியான அமைப்புலையும் அந்த கற்கள் வந்து இருக்கும். சில கற்கள் ஓரத்தில் கிழிச்சு விட்டு நம்மளுக்கு ப்ளீடிங் ஏற்படுத்தி விடும், சில கற்கள் கிழிச்சு விடாது. நம்மளுக்கு கல் பெரிய சைஸில் இருக்கிறப்போ நம்மளுக்கு பிளாக் ஆகி நிற்கும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம நல்லா வாட்டர் இன்டேக் கொஞ்சம் எடுத்தாவே நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்கேன் எடுக்கிறப்பயே 2-3 பேர்த்துக்கு 2-3 ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு இப்போ ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி 4 லிட்டர் தண்ணி குடித்ததுக்கப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த தண்ணி குடிச்சிட்டு அவங்களுக்கு யூரின் போகிறப்பயே 2-3 ஸ்டோன்ஸ் வந்து வெளியேறதை நம்ம நிறைய பேர்த்துக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி குடித்தாவே நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வெளியேறிடும். தண்ணி குடிக்கிறப்போ ஒரு சில மருந்துகள் கூட சேர்த்து நம்ம நெருஞ்சி முள் வாழைத்தண்டு சாறு இந்த மாதிரி நிறைய நம்ம கை மருத்துவமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு வெளியேற்றி கொண்டு வந்துடுவோம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வெளியேறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நிறைய பேர்த்துக்கு என்ன அப்படின்னா திருப்பி ஸ்டோன்ஸ் உருவாகும். அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து உருவாகிறப்போ ஒன்று யூரித்ரோஸ்கோப்பி இல்லாட்டி சிஸ்டோஸ்கோப்பி போட்டு அவங்க ஸ்டோன்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு சர்ஜரி பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் திருப்பி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே டெவலப் ஆகி வரப்போ ஒரு சில ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு கிட்னிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்மளுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதை கிட்னிக்குள்ளேயே இருக்கிறப்போ நம்மளுக்கு மேல் போலில் இருக்கப்போ ஒன்றும் பண்ணாது. கிட்னிலேயே நம்மளுக்கு 3 பாகமாக நம்மளுக்கு பிரிப்போம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் போல்லையோ இல்லை லோவர் போல்லையோ நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு சேர்ந்துக்கிடுச்சு அப்படின்னா சைலண்ட்டாக நம்மளுடைய கிட்னியை வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை கொண்டு நம்மளுக்கு நெஃப்ரைட்டிஸ் கண்டிஷன் நம்மளுக்கு உருவாகும். அதுக்கப்புறம் தாண்டி பார்த்திங்கன்னா பைலோனெஃப்ரைட்டிஸ் கண்டிஷன் உருவாகும். அதுக்கப்புறம் கிட்னி செல்ஸ்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ யூரின் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ரிட்டன்ஷன் எடுக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் கண்டிஷன் நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்க. யூரின் ஃபுல்லாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு கிட்னி ஃபுல்லாக முழுக்க தேங்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வெளியே சரியாக சிறுநீரகம் போகாமல் சில பேர்த்துக்கு கல் பார்த்திங்கன்னா அந்த பெல்வியூரேட்டரி ஜங்ஷனில் போய் மாட்டிக்கிட்டு நிற்கும். சில பேர்த்துக்கு அந்த யூரித்ரா வழியாக அந்த டியூப் வழியாக யூரேட்டர் டியூப் இருக்குது பார்த்திங்களா, அந்த டியூப் வழியாக நம்மளுக்கு பாஸ் ஆகி வந்து பிளாடருக்குள்ளே வந்து நிற்கும். சில பேர்த்துக்கு யூரித்ரா வழியாக கூட சில பேர்த்துக்கு கல் அப்படி வெளியேறிட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லா என்ன ஒரு ஃபார்மில் கூட நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கும். எந்த இடத்துல எங்கேனாலும் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து அந்த இடத்துல கலெக்ட் ஆகி வந்து நிற்கும், இல்லை நகர்ந்து வந்து நிற்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நம்ம மெடிசின்ஸ் கொடுக்கப்போ ஸ்டோன்ஸ் வந்து கிளியர் ஆயிரும். இதுக்காக சர்ஜரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மூலிகை மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு கற்கள் நம்மளுக்கு கரைஞ்சி நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுரும். நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய கிட்னி ஹெல்த் நல்லாயிருக்கும், கிட்னி ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்டோன்ஸ் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கு கிட்னி ஃபெயிலியர் கூட கொண்டு போய் விட்டுரும். அதனால் ஸ்டோன்ஸை வந்து அலட்சியப்படுத்திட்டு விட்டுறாமல் அது கரெக்டாக ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ அது க்யூர் ஆகி வந்துடும். டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக்கினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் தேவி சரவண்யா இதற்கான விளக்கத்தை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
வணக்கம் மேடம். வணக்கம். லாஸ்ட் அக்கௌண்ட் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க சார்? சென்னை பெருங்குடி மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது என்னங்க? 65 மேடம். சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார், கேளுங்க. ஐயா, எனக்கு வணக்கம். வணக்கம் மேடம். எனக்கு 2 கிட்னில ஸ்டோன் இருந்தது. ஒன்னு கொஞ்சம் எடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் எடுத்தாங்க ஆர்ஜி ஸ்டோன்ல. பட் எடுத்துட்டு என்ன சொன்னாங்க, ஃபுல்லா எடுக்க முடியலங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச உடனே எடுத்து விட்டுட்டாங்க. அது ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது 90% அந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகல, 10% ஒர்க் ஆகிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க மேடம். ஒரு கிட்னி அதை எப்படி ரிமூவ் பண்றது வழி இருக்குங்களா, என்ன பண்ணலாம்? இப்போ யூரியா கிரியாட்டின் எவ்வளோ இருக்கு உங்களுக்கு? அது தெரியல மேடம். எப்படி சொன்னாங்க உங்களுக்கு? எப்படி ஜட்ஜ் பண்ணாங்க இதை? அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க மேடம். ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுல நம்மளுக்கு கிட்னி அட்ரோஃபி ஆயிருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதான் மேடம், அந்த இது இன்னொரு ஏதோ ஒரு இதுல ஓமந்தூர எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட் 3500 ரூபாய் கொடுத்து எடுத்தோம். எடுத்த பிறகு சொன்னாங்க 90% அஸ்தா இருக்கு. சரி, 10% ஒர்க் ஆயிடுச்சு. பயப்பட வேண்டாம். இங்க சென்னையில தானே இருக்கீங்க. நான் சொல்ற டெஸ்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுங்க, சரியா? கிட்னி ஃபங்க்ஷனும் அதோடைய ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். செல்ஸ் சுருங்கி போயிருக்கு, ஸ்கேன் ரிப்போர்ட்ல அட்ரோபி ஆயிருக்கு. சில பேர்த்துக்கு பைலேட்ரல் மெடிக்கல் ரீனல் டிசீஸ்னு போட்டு கொடுத்துருக்காங்களா? கிரானிக் மெடிக்கல் ரீனல் டிசீஸ் அந்த மாதிரி ஏதாவது? ஃபைல் பீரோல் இருக்கு மேடம். நான் மாடியில இருந்து பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே. சென்னையில் தான் எங்கள் கிளினிக் இருக்குது, கிண்டியில் தான் எங்கள் கிளினிக் இருக்குது, சரியா? நீங்கள் நேரில் கூட எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் அது ஏதாவது கண்டிஷன் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். அது இருந்தால் அது மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஸ்கேனில் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்மளுக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஸ்கேனில் நம்மளுக்கு தெரியாது. அட்ரோஃபிக் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு அட்ரோஃபிக் சேஞ்சஸோட கிட்னி ஃபங்க்ஷன் ஆக தான் செய்யும். அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாள் பட நம்ம நல்லா தண்ணி நல்லா ப்ராப்பராக இன்டேக் எடுக்கிறப்போ, ஒரு சில மெடிசின்ஸ் கிட்னி கேருக்கே மெடிசின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம எடுக்கிறப்போ நம்ம ரீடைன் பண்ணி கொண்டு வந்துடலாம். இன்னொன்று ப்ராப்பராக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பிளட் டெஸ்ட்டில் யூரியாவில் யூரியா கிரியாட்டின் டெஸ்ட் பாருங்கள், ஓகேவா? யூரின்லேயும் யூரியா கிரியாட்டின் பார்ப்பாங்க, பிளட்லேயும் யூரியா கிரியாட்டின் பார்ப்பாங்க. இந்த ரெண்டுமே கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா, அதை தாண்டியும் நம்மளுக்கு கிட்னி நம்மளுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கா, இன்னும் நம்மளுக்கு ஃப்யூச்சர்லேயும் நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு கிராமுலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் ஜிஎஃப்ஆர் ரேஷியோஸ் பார்த்துக்கலாம். இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை தாண்டியும் நம்மளுக்கு ஆல்புமின் இல்லாட்டி மைக்ரோ ஆல்புமின் ஏதாவது நம்மளுடைய யூரின்லேருந்து நம்மளுக்கு லீக் ஆகுதா, ப்ரோட்டீன் ஏதாவது லீக் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்னி நம்மளுக்கு நார்மலாக இருந்தது, பார்த்ததுக்கப்புறம் நார்மலாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கிட்னி நம்மளுக்கு சேஃபாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சாதாரண மெடிசின்ஸ் எடுக்கிறப்பே நம்மளுக்கு ரிட்டைன் பண்ணி கொண்டு வந்துடலாம், பயப்பட தேவையில்லை. சப்போஸ் மெடிக்கல் ரீனல் டிசீஸ் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்லை. எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சீரம் கிரியாட்டின் பார்த்திங்க அப்படின்னா பிளட்டில் இருக்கக்கூடிய சீரம் கிரியாட்டின் 13 அந்த அளவுக்கு போன பேஷண்ட்ஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 10க்கு மேலே போனாவே அவங்களால இருக்கக்கூட முடியாது, நில குழஞ்சி போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் கூட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிரியாட்டினை நம்ம நல்லா ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதனால பயப்பட தேவையில்லை. ஒன்ஸ் நம்மளுக்கு கிரியாட்டின் நம்மளுக்கு 4க்கு மேலே 5க்கு மேலே நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னாவே நம்ம பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அசைவ சாப்பாடு எல்லாத்தையும் நம்ம குறைச்சிடணும். இப்போ நீங்கள் நான்வெஜ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு குறைச்சிருங்க. உங்களுடைய கிட்னிக்கு ஓவர்லோட் கொடுக்காம, ஓவர் ஃபங்க்ஷன் கொடுக்காம அதை கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க. ஏன்னா நான்வெஜ் எடுக்கிறப்போ சதை அந்த மாதிரி தான் எடுப்பீங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா மசில்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்மளுக்கு நார்மலாகவே நம்மளுடைய மசில்ஸோட எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் கிரியாட்டினாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம நான்வெஜ் எடுக்கிறப்போ அதுலேயும் நம்மளுக்கு அந்த கிரியாட்டின் உப்பு சத்துக்கள் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கிட்னி பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா நான்வெஜ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நெருஞ்சி முள், பார்லி கஞ்சி, இது மாதிரி கஷாயம் வச்சு எடுக்கிறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் பார்லி கஞ்சினாலும் சாப்பிட்டுட்டு வாங்க. அதுக்கு கிட்னி நல்லா ஸ்ட்ரென்த்தும் ஆகும், திருப்பி நம்மளுக்கு ரீஃபங்க்ஷனும் ஆக ஆரம்பிக்கும். வேறு ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுரும். அதே மாதிரி நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு என்ன அப்படின்றத உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியல, தெரியல அப்படின்றப்போ ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் சொன்ன பிளட் டெஸ்ட்டு
எடுத்துட்டு வர்றதுனால ஓகே தான். அப்படி இல்லை நேரில் வந்து என்னை பார்த்தீங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு எழுதி கொடுத்துருவேன். நீங்கள் தாராளமாக பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பயப்பட தேவையில்லை. ஸோ கிட்னிக்குரிய மெடிசன்ஸ் எல்லாமே நல்லாவே மெடிசன்ஸ் இருக்குது. கிட்னி டேமேஜ் இருக்குது, சீரம் கிரியாட்டின் வந்து நம்மளுக்கு 4-5 அபவுக்கு மேலே நம்மளுக்கு போகுது அப்படின்னாலும் பயப்பட தேவையில்லை. ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் தாராளமாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ இந்த கிட்னி ஸ்டோனுடைய அந்த சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னாவே நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ திடீர்னு சடனாக நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு லாங் டர்மாக நம்மளுக்கு இருந்திருக்கு. அது நகர்றப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஹெவி பெயின் நம்மளுக்கு ஏற்படும். அந்த பெயின் வந்து டாலரபிள் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெயினாக இருக்கும். உருண்டு அழுவாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்கும், பயங்கரமான ஒரு பெயினாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூரின் போகணும் அப்படின்ற ஒரு அர்ஜென்சி, ஒரு டெண்டன்சி இருக்கும். எவ்வளோ தான் அவங்க முக்கி யூரின் எலிமினேட் பண்ணாலும் அவங்களுக்கு யூரின் போகாது. ஒரு சொட்டு 2 சொட்டு தான் வெளியே யூரின் போகும். அதோடு சேர்ந்து அவங்களுக்கு ஸ்டொமக் பெயினும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்டொமக் பெயின் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே முதுகு சைட்லேருந்து அப்படியே பெயின் ரேடியேட் ஆகி முன்ன வரைக்கும் நம்மளுக்கு அடிவயிறு வரைக்கும் நம்மளுக்கு பெயின் வரும். தொடை இடுக்கலெல்லாம் பெயின் வந்து அப்படி பரவி போகிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஃபஸ்ட் அந்த பெயின் பார்த்திங்க அப்படின்னா பேக்கோடு நம்மளுக்கு அந்த பெயின் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் பின்னாடி முதுகு பகுதியில் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அவங்க பெயின் வந்து சொல்லுவாங்க. பெயின் அப்படியே நம்மளுக்கு முன்னாடி இறங்கி வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு பெயினாக இருக்கும், தாங்க முடியாத ஒரு பெயினாக இருக்கும். கத்துவாங்க, பெயின் கில்லர் போட்டு அதை சப்சைட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். யூரின் அதே மாதிரி சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் கலரில், டார்க் மஞ்சள் கலரில் போகும். சில பேர்த்துக்கு ஆரஞ்சு கலரில் போகும். சில பேர்த்துக்கு அப்படியே சுத்தமான பிளட் அப்படியே யூரினில் வந்து அப்படி கலந்து அப்படியே போக ஆரம்பிக்கும். செந்நிறமாக கூட ஒரு சில பேர்த்துக்கு போகும். அப்படிலாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு முள்ளாக இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி நெருஞ்சி முள் எப்படி இருக்கோ அதே மாதிரியே உள்ளுக்குள்ளே ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த முள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூரேட்டரில் எங்கேயாவது நம்மளுக்கு அது ட்ராவல் பண்ணி அது கீழே இறங்கி வர்றப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சு விட்ருக்கும். அப்படி கிழிச்சு விட்றப்போ என்ன ஆகும்னா அந்த பிளட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு யூரின் போகிறப்போ நம்மளுக்கு வலிஞ்சு அப்படி நம்மளுக்கு யூரினரி பிளாடர்லேயும் நம்மளுக்கு கலெக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு யூரினரி பிளாடரில் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூரினரி பிளாடர் வாலை சுற்றி நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிரும். சிஸ்டைட்டிஸ் கண்டிஷனும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அது மாதிரி இருந்தது அப்படின்னாலும் யூரினில் வந்து வெள்ளையாக திரியாக நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி யூரினில் நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். நம்ம யூரின் கலெக்ட் பண்ணி வச்சு பார்த்தாலும் அதில் ஒயிட் டிஸ்சார்ஜஸ் மாதிரி இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு அதோடு சேர்த்து பிளட்டும் சில பேர்த்துக்கு வர ஆரம்பிக்கும். பிளட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு பிளட்டு வந்து கசிஞ்சு ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஸ்டெயின்ஸாக கூட ஒரு சில பேர்த்துக்கு வரும். சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா ப்ரௌன் ஸ்டெயின்ஸாக கூட ஒரு சில பேர்த்துக்கு யூரின் வழியாக திட்டா நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். சில பேர் அது மாற்றி நினச்சிருவாங்க, யூட்ரஸ் வழியாக வருது அப்படின்னு நினச்சிருவாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா சிஸ்டைட்டிஸ் கண்டிஷன் ஏற்பட்டு பிளாடர் வழியாக நம்மளுக்கு வரக்கூடிய யூரின் வழியாக தான் நம்மளுக்கு கசிஞ்சிட்டு வந்து நிற்கும். இல்லாட்டி சில பேர்த்துக்கு யூரித்ரா வழியாக கசிஞ்சிட்டு வந்து நிற்கும். அதை நம்ம மாற்றி மிஸ்டேஜ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூரின் போகிறதுக்கே வந்து வலிக்கும், எரிச்சல் ஏற்படும். நீர்க்கடுப்பு சொல்லுவோம் பார்த்திங்களா, சூடு பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி சிம்டம்ஸும் ஒரு சில பேர்த்துக்கு ஸ்டோன் இருக்கவங்களுக்கு இருக்கும். யூரின் போகிறதுக்கே பயப்படுவாங்க. யூரின் போனால் வலிக்குது, அந்த பேசேஜில் யூரின் பாஸ் பண்ணி வரக்கூடிய ஏரியா பார்த்திங்க அப்படின்னா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூடு பிடிச்சிக்கிடுச்சு, வலிக்குது, பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு யூரின் அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க, யூரின் போகாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனும் நம்மளுக்கு ஸ்டோன் ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு உருவாகும். இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டோன் பெயின் இருக்கப்போ நம்மளுக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒமட்டல் சென்சேஷன் இருக்கும், வாமிட் எடுக்கும். நம்மளுக்கு எதை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வாமிட் எடுக்கும். எதனால் வாமிட் எடுக்கும்னா நம்மளுக்கு வேகஸ் நர்வ் பார்த்திங்களா கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஸ்டோன்ஸ் இருக்கிறப்போ அது நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆயிரும். வேகஸ் நர்வ் நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு நாசியாவும் வாமிட்டிங் சென்சேஷனும் அந்த ஸ்டோன் பேஷண்ட்ஸ்க்கு இருக்குது. அதை தாண்டி அவங்களுக்கு இடுப்பு வலி, பேக் பெயின் இதுவும் சேர்ந்து இருக்கும். சில பேர்த்துக்கு பேக் பெயின் மிஸ்டேஜ் பண்ணிடுவாங்க, ஆனால் ஸ்டோன் பெயினாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா யூரின் வந்து அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். ஸ்டோன் வந்து நம்மளுக்கு பிளாக் பண்ணிக்கும் பார்த்திங்களா,
பிளாக் பண்ணிக்கிறதுனால ஒரு தடவை யூரின் போயிட்டு வருவாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து யூரினரி பிளாடர் கொஞ்சம் ஃபில் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு யூரின் போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனும் இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். இதை தாண்டியும் நம்ம ஸ்டோன்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணி விடுறோம், அதை பண்ணி விடுறோம்னு சொல்லிட்டு நம்ம மெடிசன் எதுவும் ஆப்ரேஷன்ஸ் இது மாதிரிலாம் எடுக்காமல் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்பயே ஸ்டோன்ஸ் வந்து உப்புக்கல் தான், தண்ணி பட்டாலோ இல்லை ஒரு சில மெடிசன்ஸ் அது பட்டாலோ ஸ்டோன்ஸ் வந்து கரைஞ்சிரும். கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸாக இருந்தால் நம்ம வந்து வெடி உப்பு, நவாச்சரம் இது மாதிரியான கலந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூரித்ரோஸ்கோப்பி போட்டு உள்ளுக்குள்ளே வந்து இது போட்டு மெஷின் போட்டு அந்த ஸ்டோன்ஸை வந்து உடச்சி 4-5 உடச்சி தான் அவங்க வெளியெடுக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் தான் பண்ணுறாங்க. ஸோ அது அதை வந்து நம்ம ஹெர்பல் மெடிசன்ஸே பண்ணிடும். வெடியுப்பு போடுறப்போ ஸ்டோன்ஸ் வந்து 4 தான் நம்மளுக்கு பிரேக் ஆகும். எந்த ஒரு ஆப்ரேஷனும் இல்லாமல் எதுவுமே பண்ணாமல் உள்ளுக்குள்ளேயே ஸ்டோன்ஸ் வந்து உடஞ்சி நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படுத்தாது. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் மோகனப்பிரியா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? சேலத்துலேருந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் பேசணும். என்ன வயதுமா உங்களுக்கு? 29 வயசாகுது. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கள். எனக்கு ஒரு 1.5 வருஷம் அளவுல பாத்தீங்கன்னா அதிகமான பேக் பெயின் இருந்தது. பேக் பெயின் வந்து நான் உட்கார்ந்து வேலை செய்யறதுனால நார்மலா இருக்கும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அடி வயிறு வலி இருந்ததுனால திரும்ப போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிட்னில கல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால அதிகமான இடுப்புல இருந்து அடி வயிறு வரைக்கும் பயங்கரமா வலி இருக்கும். மாத்திரை போட்டா மட்டும் தான் அந்த வலி நிக்குது. அது இந்த 1.5 வருஷமா இருந்துட்டு மாத்திரை மட்டும் எடுத்துட்டு இருந்தேன். இப்ப என்ன ஆகுதுன்னா யூரின் போகும்போது எனக்கு எரிச்சலும் வலியும் வருது. சம்டைம்ஸ் வந்து யூரின்ல பிளட் வர மாதிரியும் தெரியுது அடிக்கடி. எனக்கு அதிகமான வலி இருக்கு. மெடிசன் மட்டும் தான் கொடுக்குறாங்க, இல்லைன்னா சர்ஜரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு வந்து 11 mmல தான் ஸ்டோன் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. சரி, இந்த பிரச்சனைக்காக தான் நான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போது இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டோன்ஸ் வந்து 11 mm இருக்கிறது தாராளமாக நம்மளுக்கு கரைஞ்சிரும். நார்மலாகவே நம்மளுக்கு 1 mm 2 mm 3 mm வரைக்கும் இருந்தது அப்படின்னா மைக்ரோலித் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அது நம்ம அன்றாட நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, இளநீர் குடித்தாலோ இல்லை கொஞ்சம் தண்ணி நல்லா குடித்தாலோ அந்த 3 mm 4 mmக்குள்ளே நம்மளுக்கு ஸ்டோன் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வெளியேறி வந்துடும். மெடிசன்ஸ் எதுவும் தேவையில்லை. சும்மா நார்மலாக நம்ம வாட்டர் குடித்தாவே நம்மளுக்கு சரிப்பட்டு வந்துடும். இது நம்மளுக்கு 4 mmக்கு மேலே நம்மளுக்கு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு யுரேட்டர் எல்லாமே நம்மளுக்கு 4 mm உடைய டயமீட்டரில் தான் நம்மளுக்கு அந்த அளவுகள் எல்லாமே இருக்கும். அதனால ஸ்டோன்ஸ் வந்து ஒரு 7 mm 8 mmக்கு மேலே நம்மளுக்கு தாண்டிடுச்சுனாவே அது உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு நடுவில் நின்றுக்கும். அதனால ட்ராவல் பண்ணி வர முடியாது. அதனால் அங்கங்கே அடைச்சிக்கிட்டு நின்றுக்கும். அப்படி நிற்கிறப்போ பார்த்திங்கன்னா யூரின் நம்மளுக்கு சரிவர நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாவது கேப் இருந்தது அப்படின்னா அது வழியாக தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கோம். அப்படி இல்லாட்டி ஒரு கிட்னிலேருந்து வரக்கூடியது நம்மளுக்கு கலெக்ட் ஆகி நம்மளுக்கு வெளியே போயிட்டுருக்கோம். அப்போது ஒரு கிட்னியில் இருக்கக்கூடிய யூரின் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தேங்கிக்கிட்டு நம்மளுக்கு கிட்னி ஃபங்க்ஷன்ஸை நம்மளுக்கு செயலிழக்க வைக்கும். அதுக்கப்புறம் தாண்டி நம்மளுக்கு வந்து அந்த கெட்ட யூரின் நம்மளுக்கு உடம்பு விட்டு நம்மளுக்கு வெளியேறணும். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூரினரி பிளாடர்லேயோ கொஞ்சமாக நம்மளுக்கு இருந்துக்கிட்டு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறப்போ என்ன ஆகும்னா நோய் தொற்று கிருமிகள் வந்து உருவாகிறதுக்கு வழிவகுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த இன்ஃபெக்ஷனை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூரினரி பிளாடரை ஃபுல்லாக சுற்றி நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். அந்த சிஸ்டைட்டிஸ் இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ரத்த கசிவு நம்மளுக்கு அப்பப்போ நம்மளுக்கு ஏற்படும். ஒரு மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி அடிவயிறு நம்மளுக்கு வலிக்குது, சுருக்குன்னு சில பேர் குத்துதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும். சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா கூடவே சேர்த்து நம்மளுக்கு யூட்ரஸையும் சேர்த்து இன்ஃபெக்ஷன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வெஜினேட்டிஸ் கண்டிஷன்ஸ் இல்லாட்டி செர்விசைட்டிஸ் கண்டிஷன்ஸும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட ஆரம்பிக்கும். அதே இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு யூட்ரஸ்லேயும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இங்கிட்டும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கவனிங்க. இதுக்கு ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இது சரியாயிரும். அது இல்லாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிராமத்துலலாம் அந்த காலத்தில் ஒரு 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 50 வருஷம், ஒரு 100 வருஷம், ஒரு 150 வருஷம், ஒரு 200 வருஷம், ஒரு 250 வருஷம் இந்த மாதிரி டயத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? அப்போல்லாம் இந்த மிஷின்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி
சர்ஜரி பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே அப்போல்லாம் வந்து கிடையாது. மாடர்ன் மெடிசன் சுத்தமாக டெவலப் ஆகாத ஒரு பீரியடு. அந்த டயத்துலேயும் மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்போது அந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய வீட்டில் வாழை மரம் எல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வாழை மரத்தை வந்து குறுக்க வெட்டி சாய்ச்சிருவாங்க வாழை மரத்தை. வாழை மரம் பார்த்திங்க அப்படின்னா பூமியோட நம்மளுக்கு அந்த வேர் வந்து ஊன்றி இருக்கணும். அந்த மரத்தை வந்து லேசாக அப்படி வெட்டிடுவாங்க. வெட்டினதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃபுல்லாக மரத்தோடு தான் சேர்த்து வெட்டிடுவாங்க. ஒரு மரம் நம்மளுக்கு வீணாக தான் போகும். அதை வெட்டி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் குட்டியாக வந்து அந்த தண்டு அந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெம்மில் வந்து குழி நல்லா பறித்து வச்சுருங்க. அந்த குழி பறித்து வச்சுட்டு அது மேலே ஒரு சின்ன வாழை இலையை வச்சு மூடிட்டு போயிருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பறித்து வச்சுட்டு ஒரு நாள் விட்டுட்டு மூடிட்டு போயிருங்க. அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து நீர் வந்து சுரந்து செக்ரேட் ஆகி வந்திருக்கும். அதுக்கு அடுத்த நாளும் வந்து பார்த்துட்டு மூடிட்டு போயிருங்க. திருப்பி அதுக்கு அடுத்த நாளும் இன்னும் கொஞ்சம் நீர் வந்து செக்ரேட் ஆகி இருக்கும். நீங்கள் குழி பறித்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த குழி ஃபுல்லாக நம்மளுக்கு நிறைஞ்சு வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நீர் வந்ததுக்கப்புறமா அந்த நீரை ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுத்துருங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா மோந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அது ஒரு டம்ளர் இல்லாட்டி 2 டம்ளர் வருது அப்படின்னா ஸ்டோன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு எதுவுமே யோசிக்காமல் அதை டக்குன்னு குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்க அப்படின்னாவே சில பேர்த்துக்கு சின்ன சின்ன ஸ்டோன்ஸ்லாம் இருந்ததுன்னா 1 நாள் 2 நாளில் வெளியே வந்துடும். கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ் இருந்தது அப்படின்னா ரெகுலராக ஒரு 3 to 4 days இல்லாட்டி 5 days வரைக்கும் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. அந்த 5 daysல வெளியேறிடும். சில பேர்த்துக்கு 1 week வரைக்கும் ஸ்டோன்ஸ் வந்து அப்படி கொஞ்சம் பெரிய இந்த 11 mm 12 mm சில பேர்த்துக்கு 13 mmலாம் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து 1 வாரம் வரைக்கும் அதை குடிச்சிட்டு வாங்க. 7 days தான் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அழகாக வெளியேறிடும். அதுக்கு மேலே தாண்டி போகாது. ஏன்னா அதுக்குள்ளே ஸ்டோன்ஸ் வெளியேறிடும். அந்த அளவுக்கு அந்த அதுலேருந்து செக்ரீட் ஆகி வரக்கூடிய அந்த நீர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலத்தில் கிராமத்துலலாம் ஸ்டோன்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கோ அந்த மாதிரி வயிறு வலி வந்துச்சு அப்படின்னாவே இந்த சிம்டம்ஸை வச்சே இவங்க இந்த ஒரு வைத்தியத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை வச்சே கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஸ்டோன்ஸுக்காக அப்படின்றதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் ஏறவும் மாட்டாங்க, போகவும் மாட்டாங்க. அவங்களே வந்துச்சுன்னா அவங்களே குடிச்சிட்டு அவங்களே சரி பண்ணிட்டு அவங்களே போயிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். பக்கத்தில் உங்களுக்கு கிடைக்கல இல்லை அப்படின்னாலும் நிறைய இடத்துல வாழை மரம் வளர்க்குறாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வீட்டுக்கு வீடு நிறைய பேர் வாழை மரம்லாம் வச்சு வளர்க்குறாங்க, அங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாதவங்க வாழை தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சாறு எடுத்து குடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நல்லா கரைஞ்சி வெளியேற தான் செய்யும். எதுக்குமே வழி இல்லை அப்படின்றப்போ எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலும் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு வெளியேற்றி கொடுத்துருவோம். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் திருப்பி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டோன்ஸ் கரைஞ்சிருச்சு, கிட்னி எல்லாம் நார்மல், ஸ்டோன்ஸ் எதுவும் இல்லை, ரீனல் கால்குலே தான் எதுவும் இல்லை, மைக்ரோலித் கூட இல்லை அப்படின்றது உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் காமிச்சு கொடுத்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேம் என்னோட பேர் பவித்ரா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? கோயம்புத்தூர் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேன். என்ன வயதுமா உங்களுக்கு? 24 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். என்னுடைய வயசு வந்து 24 ஆகுது. சொல்லுங்க. எனக்கு இப்போ ஒரு 7-8 வருஷமாவே இந்த மார்னிங் டைம்ல வந்து மூக்குல இருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு மேம். அதே மாதிரி இந்த லைட்டா சில்லுன்னு காத்து பட்டாலே உடனே அடுக்கு தும்மல் மாதிரி வருது. ஒரு 30-40 தும்மல் கிட்ட வருது. அந்த தும்மல் வந்துட்டாலே உடம்பு எல்லாமே ரொம்ப டயர்டா வெடிப்பாலுமே படபடப்பா ஆயிடுது மேம். அதே மாதிரி மூக்குல இருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு. கர்ச்சீஃப் இல்லாம வெளியே போகவே முடியல. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்கும்போது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் மட்டும் கொடுத்தாங்க. எனக்கு வந்து அந்த மெடிசன் போடும்போது அந்த நேரத்துக்கு தான் வந்து கியூர் ஆகுது தவிர அது வந்து ஃபுல்லாவே நான் எடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கு மேம். அது சைனஸ்க்காக தான் நான் பார்க்கணும். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி வந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. சேலத்துலேயே எங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, தாராளமாக பார்த்துக்கலாம். இப்போ கோயம்புத்தூரில் எங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. சைனசைட்டஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றப்போ ஒரு 1 month மட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்யூர் ஆயிடும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட தேவையில்லை. 40-50 தும்மல் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். எந்திரிச்சு வந்தோடனே தும்மல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தலைவலி ஆரம்பிச்சிடும். ரொம்ப சோர்வாக இருக்கும். ரொம்ப சோர்வாக இருந்தது அப்படின்னா ரொம்ப எனர்ஜி இல்லாத மாதிரி இருந்தது, ரொம்ப ஹெல்த் டவுனாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எதையும் இது பண்ணிக்காமல் நான் சொல்லக்கூடிய மெடிசன்ஸ், கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் கோயம்புத்தூரில் மருத்துவமனை இருக்குது, கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் கரெக்டாக ஒரு 1 month ஃபாலோ பண்ணுங்கள், க்யூர் ஆயிரும். ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா இல்லை மெடிசன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கப்பயே
இல்லை இப்போது எனக்கு இப்பயே எனக்கு ரொம்ப ட்ரபிளாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நல்லா தண்ணி நல்லா ஒரு பானையில் வந்து நல்லா மவுத் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கக்கூடிய பானை எடுத்து வச்சு தண்ணி நல்லா அதில் ஃபில் பண்ணி வச்சுட்டு நல்லா அதில் நொச்சி இலை, தழுதா இலை, வேப்ப இலை, அப்புறம் துளசி இலை, அப்புறம் கற்பூரவள்ளி இலை, யூக்கலிப்டஸ் இலை கிடச்சிது அப்படின்னா அது போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு தைலங்கள் ஏதாவது போட்டுக்கலாம். ஆக்ஸ் தைலம் இல்லாட்டி யூக்கலிப்டஸ் ஆயிலு, அப்படி இல்லாட்டி விக்ஸோ அமிர்தாஞ்சனோ ஏதோ கிடச்சிது அப்படின்னாலும் தண்ணி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அதுக்குள்ளே போட்டு மூடியை வச்சு மூடிட்டு பெட்ஷீட் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீம் எடுங்க. ஸ்டீம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா இங்கே ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஹீட் பட்டு நல்லா இலகி இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக காய்ச்சி அதுக்கப்புறம் நல்லா ஸ்டீம் எடுங்க. இப்போ ஒரு நாள் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி காய்க்கிறீங்க அப்படின்னா, தண்ணி காய்க்கிறீங்க அப்படின்னா, அடுத்த நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பிளான்ட்டை போட்டு காய்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் தாராளமாக இந்த ஃபஸ்ட்டு டைம் நம்ம காய்ச்சின வாட்டரை வச்சே நம்ம காய்க்கலாம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வாட்டரை வந்து ஃபஸ்ட்டு டைம் காய்க்கிறப்போ ரொம்ப அந்த இலைகள்லாம் வந்து வெந்திருக்காது, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பச்சைத்தன்மையாக தான் இருக்கும். 2வது தடவை 3வது தடவை நம்ம மடக்கி நம்ம தண்ணி சேர்த்து நம்ம காய்க்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த இலைகள் வந்து நல்லா வெந்துடும். 4வது நாள் பார்த்திங்க அப்படின்னா அந்த இலையை நீங்கள் கிளறி விட்டிங்க அப்படின்னாவே திருப்பி ஹீட் பண்ண கூட தேவையில்லை. கிளறி விட்டிங்கனாவே அதுலேருந்து அவ்வளோ ஸ்டீம் வந்து நம்மளுக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் ஒரு 1/4 மணி நேரம் ஆனாலும் நம்மளுக்கு ஸ்டீம் குறையாமல் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ரிப்பீட்டடாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அதே இது தண்ணி மாற்றாமல் அந்த இலைகளை மாற்றாமல் ஒரு 5 days வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு அதுலேயும் நீங்கள் ஸ்டீம் எடுங்க. அப்படி ஸ்டீம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா அந்த ஹீட் பட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சளிகள் எல்லாம் இந்த இடத்துல நம்மளுக்கு பிளாக் ஆகிக்கிட்டு இருக்க சளி, இங்கெல்லாம் கேவிட்டிஸ் இருக்கும், கேவிட்டிஸ்குள்ளெல்லாம் ஃபுல்லாக சளி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் நம்மளுக்கு மண்டைக்குள்ளேயும் கேவிட்டிஸ்குள்ளே சளி, அந்த நீரெல்லாம் நம்மளுக்கு பிளாக் ஆகிட்டு மியூக்கஸ் லைனிங் திக்னிங் அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து சளி உள்ளுக்குள்ளே போய் சேர்ந்துக்கிட்டு பிளாக் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு ஏற்படுது. இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கேனில் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டீம் எடுக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக நம்மளுக்கு மெல்ட் பண்ணி விட்டுரும், இலக்கி விட்டுரும் அந்த சளியை ஃபுல்லாக. இலக்கி விட்டதுக்கப்புறமா நீங்கள் நல்லா உங்களுடைய ஃபிங்கர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை வச்சு கரெக்டாக உங்களுக்கு எங்கெல்லாம் பெயின் இருக்கோ, எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு கேவிட்டிஸ் இருக்கோ அப்படின்றது தெரிஞ்சிடும். நிறைய ஃபேஸ்புக் எல்லாம் பார்க்குறீங்க, நிறைய கூகுள்லாம் சேனல் பார்க்குறீங்க, சைனஸ் கேவிட்டிஸ்னு போட்டிங்க அப்படின்னாவே வந்துடும். அந்த கேவிட்டிஸ்குள்ளெல்லாம் பிளாக் ஆகிருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் ப்ரெஷர் கொடுத்து அந்த சளியை ஃபுல்லாக நவர்த்தி விடுங்க. அது எல்லாம் நம்மளுக்கு மூக்கு வழியாக அந்த தொண்டை வழியாக வந்து நம்மளுக்கு நின்றும், இந்த இடத்துல வந்து நின்றும். ஊலாவை டச் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒமட்டும். அப்படி ஒமட்டுறப்போ சில பேர்த்துக்கு அந்த ஒமட்டல் மூலமாகவும் சளி வந்து வெளியே ஆரம்பிச்சிடும். சில பேர் அதை காரி உமிழ்ந்துருவாங்க, தெரிஞ்சது அப்படின்னா அது காரி உமிழ்ந்துருவாங்க ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா. அதை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கன்ஜஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்மளுக்கு வெளியே வந்துடும். எந்த மருந்து மாத்திரையும் இதுக்கு தேவையே கிடையாது. இதனால் நம்ம டெய்லி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி வந்து நம்மளுக்கு சளி சேர்ந்துட்டே இருக்கும், பண்ணிகிட்டே இருக்குன்றது அச்சலாத்தியாக இருக்கும். அதுக்காக தான் நம்மளோட இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஹெர்பல் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அது கொடுக்குறப்ப நம்மளுக்கு எந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸு, இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு, சைனஸ் கேவிட்டியில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது எல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணி அதை வந்து நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். கோயம்புத்தூரில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட நேரில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, சேலமில் இருக்குது, சென்னையில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எங்கேனாலும் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். பயப்பட தேவையில்லை சைனசைட்டிஸ்க்காக. இது க்யூர் ஆகிடும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? கீதா, சென்னையிலேருந்து. ஓகே, யாருக்காக கேட்குறீங்கம்மா? அம்மா, யாருக்காக இந்த கேள்வி கேட்குறீங்க? எனக்காக மேம். உங்கள் வயது என்னம்மா? 46 வயசு ஆகுது மேம். சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம், கேளுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு சுகர் ஒரு 7 வருஷமா இருக்கு மேம். இப்போ ஒரு 7-8 மாசமா மேல 2 கை ஸ்கின்ல அப்படியே வெள்ளையா படியுது. எதனால மேம்? ஸ்கின்ல ஒயிட்டா வருதா? உப்பு அதிகமா, உப்பு மாதிரி வருதா? உப்பு மாதிரி இருக்கு மேம். உப்பு வருது அப்படியே பவுடரா? ஆமா மேம். ஓகே. சில பேர்த்துக்கு இந்த மாதிரி அதுவும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான். ப்ரெஷர் எப்படி இருக்கு உங்களுக்கு? ப்ரெஷர் நார்மல், சுகர் தான் கொஞ்சம் ஹையா இருக்கு மேம். பார்த்தீங்களா, செக் பண்ணீங்களா ப்ரெஷர் நார்மலான்ட்டு? 1 இயருக்கு ஒரு 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம் மேம். சரி, ஓகே. இது மட்டும் இல்லாமல் பிளட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பு சத்துக்கள்னு இருக்கும்.
சோடியம், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இது மாதிரி இந்த மாதிரியான மைன்யூட்டான மினரல்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு டெஸ்ட் எடுப்பாங்க. அதை மட்டும் எடுங்க சரியா. விட்டமின் சத்துக்கள் அதுக்கப்புறம் மினரல் சத்துக்கள் டெஸ்ட் வந்து பிளட்ல எடுப்பாங்க. சுகர் மாதிரியே எடுப்பாங்க. இதை மட்டும் எடுங்க. அதில் ஏதாவது கால்சியம், பொட்டாசியம், சோடியம் இது மாதிரி லெவல்ஸ் வந்து கொஞ்சம் பிளட்ல வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறதுனால தான் உப்புகள் வந்து வேர்வை கிளாண்டு மூலமாக வெளியே வரும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ சுகர் நம்மளுக்கு நிறைய வருஷம் இருக்குது அப்படின்னா சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் பிரச்சனை வரும். சில பேர்த்துக்கு கண் அஃபெக்ட் ஆகி கண் பார்வை மங்கும். சில பேர்த்துக்கு நரம்பு தளர்ச்சி ஆகும். சில பேர்த்துக்கு புண்ணு ஆறாது. சில பேர்த்துக்கு பசி அதிகமாக இருக்கும். சில பேர்த்துக்கு யூரின் அதிகமாக இருக்கும். சில பேர்த்துக்கு கால்லாம் மரத்து போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்திங்களா. ஒரு சில பேர்த்துக்கு ரேராக பார்த்திங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து உப்பு மாதிரி இங்கனக்குள்ள நம்மளுக்கு நம்மளுடைய ஸ்கின்லேருந்து ஸ்வெட் கிளாண்ட் மூலமாக நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அது பார்த்திங்கன்னா உப்பு அப்படியே நிற்கும். நம்மளுக்கு உப்பை தடவி விட்டோன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரியே நிற்கும். தொடச்சி தட்டி விடுவாங்க. அந்த மாதிரியே ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நல்லா வாட்டர் நல்லா கண்டென்ட் எடுங்க. சுகரை வந்து நல்லா நேச்சுரலாகவே நல்லா க்யூர் பண்ணி கொண்டு வாங்க. அதுக்குரிய மெடிசின்ஸ் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. அதை ப்ராப்பராக எடுங்க. நல்ல கசப்பாக மருந்துகள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சரியாக போயிடும். நம்மளுக்கு உப்பு சத்து நம்மளுடைய உடம்புல அதிகமாக இருக்கிறப்போ அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு கசப்பு கண்டிப்பாக நம்ம எடுக்க வேண்டியது. கசப்பு எடுக்கிறப்போ நம்மளுக்கு சுகர் பிரச்சனையும் நம்மளுக்கு சரியாகும் சரியா. அது மாற்றி இனிப்பு நல்லா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் திருப்பி அந்த சால்ட்டு வந்து உங்களுக்கு உடம்பை விட்டு உங்களுக்கு வெளியேறிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு பயப்பட தேவையில்லை. நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சரியாயிரும். சென்னையில் தானே இருக்கீங்க? எங்களுடைய மருத்துவமனை சென்னையில் கிண்டியில் தான் இருக்குது. கிண்டியிலேருந்து கொஞ்சம் நீங்கள் தாண்டி வந்தீங்க அப்படின்னா அந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் கொஞ்சம் இறங்கி வந்தீங்க அப்படின்னா மருத்துவமனை இருக்குது. வடபழனி போகிற ரோட் சைடு, கோயம்பேடு போகிற ரோட் சைடு இருக்குது பார்த்திங்கன்னா அம்பாள் நகர் பஸ் ஸ்டாப். அங்கே இறங்குனீங்க அப்படின்னாவே பக்கத்தில் நடந்து வந்தாவே நம்மளுடைய கிளினிக் தான் இருக்குது. மெயின் ரோட்லேயே தான் நம்ம கிளினிக் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கன்சல்ட்டிங் எடுத்துகிட்டு நான் கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு சுகர் லெவலையும் கம்மி பண்ணுங்கள். இது போயிடும். இந்த மாதிரி உப்பு பூத்து வர்றது உங்களுக்கு சரியாயிரும் சரியாம்மா. கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கான நிறைய காரணங்கள் சொன்னீங்க டாக்டர். ஜென்ரலாக வந்து ஒரு கொஷின் இருக்குது, என்னென்னா உடல் சூடு அதிகமானால் கிட்னி ஸ்டோன் வருமா அப்படின்னு. கண்டிப்பாக உடல் சூடு அதிகமாச்சு அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் வரும். உடல் சூடு அதிகமாக இருக்கிறப்போ நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீர் சத்து குறையிறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான உப்பு சத்துக்கள் நம்மளுக்கு வெளியேறுது. யூரின் வழியாக நம்மளுக்கு வெளியேற்றக்கூடிய அந்த பொட்டன்சி எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். பாடி ஹீட்னாலையும் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு உருவாகும். அதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் எடுக்கிறப்போ கண்டிப்பாக ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக தானே செய்யும். ஆமாம். ஓகே டாக்டர். இப்போது கிட்னி ஸ்டோன் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறோம், இருந்தாலும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும், எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கணும்? கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கப்போ இல்லை ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரிப்பீட்டடாக வருது. என்ன பண்ணாலும் சரி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஜென்ஸுக்கு தான் 4 தடவை 5 தடவை 6 தடவை சர்ஜரி பண்ணவங்கலாம் இருக்காங்க ஸ்டோன்ஸ்க்கு. அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஃபுட் டயட்டு, அவங்க என்ன மாதிரி எதனால் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வருது அப்படின்னாவே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடணும். ஸ்டோன் வந்து என்ன வெளியே வரக்கூடிய ஸ்டோன்ஸு, இல்லை ஒரு தடவை 2 தடவை சர்ஜரி பண்ணியிருப்பாங்கள்ல, சர்ஜரி பண்ணி அந்த ஸ்டோன்ஸை எடுத்திருப்பாங்க தானே, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். என்ன மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குது, எப்படிப்பட்ட ஸ்டோன்ஸாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு அமினோ ஆசிடோடைய இது ஓவர் ப்ரொடெக்ஷனால் இந்த ஸ்டோன்ஸ் நம்மளுக்கு வருதா, சிஸ்டீன்னால நம்மளுக்கு வருதா, இல்லை நம்மளுக்கு ஆக்சலேட் ஸ்டோன்ஸா, இல்லை நம்மளுக்கு மேலியேட் ஸ்டோன்ஸா, இந்த மாதிரி என்ன காம்பவுண்ட் வச்சு நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு உருவாயிருக்கு அப்படின்றத ரிப்பீட்டடாக வரக்கூடிய பேஷண்ட்ஸ் 1-2 தடவை வரக்கூடியவங்களுக்கு சும்மா ஏதாவது ஜென்ரலாக ஒரு சில மைல்டான மெடிசன்ஸ் எடுத்தாவே சரியாக போயிடும். க்ரானிக்காக வருஷக்கணக்காக நிறைய பேர் ஸ்டோன் பேஷண்ட்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் மட்டும் என்ன ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது ஒரு அவசியமானது. அப்போ தான் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா ஆக்சலேட் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளியில் அந்த ஒயிட்லலாம் நம்மளுக்கு ஆக்சலேட்டு கண்டென்ட் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த அமினோ ஆசிட் ப்ரொடக்ஷன்ஸ் நம்மளுக்கு சிஸ்டீன் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி வருது. அதனால நம்மளுக்கு சிஸ்டீன் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால அது நம்மளுக்கு வந்து
இருந்து நம்மளுக்கு ஸ்டோன்ஸாக மாறுது அப்படின்றப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து அமினோ ஆசிட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்கிறதுக்கு ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் மற்ற மெட்டபாலிசம்லையும் நம்ம சீர் பண்ணுறதுக்கு நம்ம மெடிசின்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறமா நான்வெஜ் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க குறைச்சிக்கணும். நான்வெஜ்ஜில் தான் நம்மளுக்கு அமினோ ஆசிட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜாஸ்தியாகும். குறைச்சிக்கிட்டா அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு வராமல் பார்த்துக்கலாம். தண்ணி இன்டேக்கு குறைவாக இருக்கும். ஒரு பாலைவனத்தில் இல்லை இந்த மாதிரி ஏரியாவில் நல்லா இப்போது சில பேர்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ராம்நாடு, இந்த கீழக்கரை இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஹீட்டு இதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க. தண்ணி வந்து குடிச்சிருந்தாலும் குடிப்பாங்க, ஆனால் அவங்களுடைய பாடிக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த டெம்பரேச்சருக்கும் போதுமான அளவுக்கு இருக்காது, பத்தாத அளவுக்கு இருக்காது. அது மாதிரி அவங்களுடைய உடம்பு எக்ஸஸ் டீஹைட்ரேஷன் ஆகிறப்போ உள்ளுக்குள்ளேயும் நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா வாட்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா எடுக்கணும். உடம்பு வந்து நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுக்கணும், டீஹைட்ரேஷன் ஆக விடக்கூடாது. அப்படி இருக்கப்பையும் நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணி வரப்போ நம்ம வராமல் பார்த்துக்கலாம். அதை தாண்டியும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்னாலேயும் ஸ்டோன்ஸ் வரும். ஸ்ட்ரூவைட் ஸ்டோன்ஸ் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரும். யூரினை வந்து அதிகமாக நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறது. இப்போது நம்ம ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு இது மாதிரிலாம் நம்ம இடத்துக்கு போகிறப்போ பாத்ரூம் அன்டைடியாக இருக்குது, அன்க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யூரினை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்குவாங்க. நைட்டோ இல்லை ஈவினிங்கோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் லாங் டேர்மாக வச்சுட்டு இருக்காங்க, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தாண்டி வச்சுட்டே இருக்காங்க, இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படின்றப்போ மைல்டான யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயே சில பேர்த்துக்கு ஸ்டோன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்க எல்லாருமே இந்த சிஸ்டைட்டிஸ் கண்டிஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணணும். மெயினாக வந்து ஒரு 4 hours ஒன்ஸோ 3 hours ஒன்ஸோ நம்மளுக்கு யூரின் போகிற மாதிரி டெண்டன்சி இருந்தது அப்படின்னா யூரினை அவாய்ட் பண்ணிட்டு வந்துடணும். அது பண்ணால் மட்டும்தான் திருப்பி இந்த ஸ்டோன்ஸ் உருவாகாமல் இருக்கும், திருப்பி ரிப்பீட்டட் இந்த கண்டிஷன்ஸ் வராமல் இருக்கும். அதை தாண்டியும் ஒரு சில ஃபுட் சப்ஸ்டன்ஸஸ், சில பேர் பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸு, மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸு, காமன் சால்ட்டு நம்ம அதிகமாக நம்ம உப்பு வந்து நம்ம ஒரு பண்டத்தில் நம்ம சேர்த்து எடுக்கிறோம் அப்படின்ற சிச்சுவேஷன்ஸில் லாங் டேர்மாக கால்சியம் மாத்திரைகள், ஒரு சில மாத்திரைகளில் வந்து உப்புச்சத்துக்கள் இருக்கும். இல்லை உப்புச்சத்துக்கள் இல்லாமல் நார்மலான ஒரு டேப்லெட்ஸு ரெகுலர் பேசிஸில் எடுக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா அது நம்மளுக்கு சரியாக வெளியேற்றப்படாமல் சில பேர்த்துக்கு இதனாலேயே ஒரு சில பேர்த்துக்குலாம் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். லாங் டேர்ம் மெடிசின்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய அந்த சொந்த பழக்கத்தை அந்த இதெல்லாத்தையும் நீங்கள் மாற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் அன்றாட எதனால வருது தெரிஞ்சுக்கிடுச்சு, இதனால தான் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிடுச்சு, அதை மாற்றி கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் சரியாகும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சால்ட்டு கலந்த போர் வாட்டர்ஸ்லாம் அங்கங்கே கிடைக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிருவாங்க. அதில் அதிகமாக உப்பு இருக்கும். அதிகமாக உப்பு இருக்கிறப்போ, அதிகமாக உப்புச்சத்து இருக்கிற தண்ணியையும் குடிச்சிங்க அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் வரதான் செய்யும். அதை கட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஃப்ளூரின், குளோரின், அதுக்கப்புறம் இது ப்ளீச்சிங் பவுடர், இது மாதிரியான கலந்த தண்ணிகளை வந்து குடிக்கிறது, பருகிறது வந்து ரொம்ப குறைச்சிக்கணும். அப்படி தண்ணி வந்து நம்மளுக்கு அசுத்தமாக இருக்குது அப்படின்னா தண்ணியில் வந்து தேற்றான் கொட்டை விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேற்றான் கொட்டை விதையை வந்து நல்ல நாட்டு மருந்து கடையில் தேற்றான் கொட்டை விதை இருக்கும். ஒரு 10-15 விதையை வந்து ஒரு அண்டா தண்ணியிலையோ ஒரு பானை தண்ணியிலையோ போட்டு வச்சுருங்க. அப்படி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது தண்ணியில் இருக்கக்கூடிய படிமங்களை, தண்ணியில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் அடியில் படிய வச்சிரும். மண்டி மாதிரி நம்மளுக்கு அடியில் படிஞ்சிரும். அந்த மண்டியை வந்து ஃபுல்லாக இருத்து எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய தெளிவான நீரை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ப்ராப்ளம் இதெல்லாம் நார்மலாக வாட்டர் எடுக்கிறவங்களுக்கு ஏற்படாது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வாட்டரில் இருக்கக்கூடிய மினரலை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. டென்சிட்டி டெஸ்ட் பண்ணுறப்போ அதிகமான உப்பு சத்துக்கள் இருக்கப்போ அந்த டிடிஎஸ் மெஷர் பண்ணி பார்க்குறப்போ அதை ஒரு நார்மல் லெவலுக்கு ரெடியூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை தாண்டியும் நம்ம டெய்லியும் அன்றாட போர் வாட்டர்ஸ், ரிவர் வாட்டர்ஸ், அருவி வாட்டரு, ஸ்ட்ரைட்டாக ரிவர்லேருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து நம்மளுக்கு விடுறாங்க அப்படின்றதெல்லாம் சேஃபான ஒரு வாட்டர் தான். அதில் கெமிக்கல்ஸ் கலந்துருக்கும். அதை மட்டும் ப்யூரிஃபை பண்ணுறது தேற்றான் கொட்டையை வச்சு ப்யூரிஃபை பண்ணி நீங்கள் அந்த வாட்டரை வந்து நல்லா குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன்ஸ் திருப்பி வராது. இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. அதை தாண்டியும் எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி தான் தண்ணி கிடைக்குது, அதை தாண்டியும் எனக்கு ஒரு ஸ்டோன் கண்டிஷன்ஸ் எனக்கு வருது அப்படின்னா நெருஞ்சிமுள் குடிநீரை எடுங்க. நெருஞ்சிமுள் குடிநீர் வந்து நம்மளுக்கு
எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் இருக்கும். பவுடர்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. நெருஞ்சி முள், சொரக்காய் வித்து, பற்படாகம், அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி வித்து, இது மாதிரி சொரக்காய் கொடி, பீர்க்கங்காய் கொடி, அது மாதிரிலாம் நிறைய போட்டு அதை தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பவுடரை ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு தண்ணி ஒரு 8 டம்ளர்லேருந்து ஒரு 10 டம்ளர் ஊற்றி நல்லா அது 1 டம்ளராக நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணி அது ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. நீர்மூழ்கி குடிநீர் எடுக்கிறப்போ ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாது. இதில் நெரிஞ்சிலும் இருக்கும், நீர்மூழ்கிலாம் இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் ரெகுலராக எடுங்க. அதுக்கே ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அது தாண்டியும் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதை தாண்டியும் நம்ம ஸ்ட்ராங் டோஸில் மெடிசின்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதை எடுக்கிறப்போ நம்மளுக்கு கிட்னி ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். யூரின்ல ஏதாவது வேறு ஏதாவது மற்ற மெட்டீரியல்ஸ் ஏதாவது எக்ஸ்க்ரீட் ஆச்சு அப்படின்னாலும் அது சரியாக ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு யூரியா கிரியேட்டின் நம்மளுக்கு அதிகமாச்சு அப்படின்னாலும் அதுவும் நம்மளுக்கு கிளியர் ஆக ஆரம்பிக்கும். கிட்னி ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு நல்லா ப்ரமோட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டோன்ஸும் நம்மளுக்கு கிளியர் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேர் இப்போ ரீனல் ஃபங்க்ஷன்ஸ் குறையிறதுனால சில பேர் டயாலிசிஸ் கண்டிஷன்ஸ்க்கெலாம் போவாங்க பார்த்தீங்களா. டயாலிசிஸ் போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லாம் வருது பார்த்திங்கன்னா. அந்த டயத்தில் முன்னாடி இந்த மெடிசின்ஸ் எடுக்கிறப்போ யூரியா கிரியாட்டின் எல்லாம் நம்மளுக்கு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா அதை கூட நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து ஃபுட் எடுக்கணும். இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் ஃபுட்டு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லா ஃபுட்டையும் எடுத்துக்காமல் சேர்கிற ஃபுட்டு கலந்தையும் சாப்பிடாமல் ஒரு சில ஃபுட்டு லிமிட்டட் ஃபுட்ஸை சொல்லக்கூடிய ஃபுட்ஸை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கிட்னியும் கொஞ்ச நாள் ஆக பார்த்திங்க அப்படின்னா அதோடைய ஹெல்த்தை வந்து தக்க வச்சுக்கும், ரீட்டைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கிட்னி ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். கிட்னி ஹெல்த் போயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக பாடியே கொலாப்ஸ் ஆயிரும். கிட்னி எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் அவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்மளுடைய அவசியம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.